வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு ஃபீச்சரை இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். அந்த ஃபீச்சர் ஒரு ஹிடன் சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவேன். அதை நம்ம தட்டி வெளியே கொண்டு வர போறோம். ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போது நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க சேட் பண்ணும்போது டெக்ஸ்ட பயன்படுத்திருப்பீங்க, வாய்ஸ பயன்படுத்திருப்பீங்க, வீடியோவை பயன்படுத்திருப்பீங்க, ஏன் ஒரு படி மேல நீங்க இமோஜியை பயன்படுத்திருப்பீங்க, ஸ்டிக்கரை பயன்படுத்திருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். பட் இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண போறேன். அது என்னன்னா, நீங்க இமோஜியை தட்டினீங்கன்னா அது ஸ்டிக்கரா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். எங்க டிஸ்பிளே பண்ணும் தெரியுமா? எப்படி டிஸ்பிளே பண்ணும் தெரியுமா? அது எப்படி நம்ம பயன்படுத்தணும் தெரியுமா? அப்ப வாங்க, வாட்ஸ்அப்ல புதுசா ஏதாவது செட்டிங் நீங்க அனுபவிக்கணும்னா நீங்க மஸ்டா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அங்க செக் பண்ணுங்க. ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு கான்டாக்டை ஓபன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் மெசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதை தட்டுறேன். லெப்ட்ல ஒரு இமோஜி ஐகான் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை தட்டுறேன். கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் மெட்டாவோட ஏஐ நான் பயன்படுத்தி ஸ்டிக்கரை ரெடி பண்ணி என்னுடைய வேண்டியப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பிரியாணி மட்டன் வித் ரியல் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு மெட்டா கம்பெனிக்கார ஒரு 4 இமேஜ் கொடுத்துருக்கான். எனக்கு எது தோணுச்சோ அதை நான் என்ன பண்றேன், உன்னை சூஸ் பண்ணி அப்படி தட்டுறேன். தட்டினா ஒரு அந்த இமேஜ் போயிடுச்சு எனக்கு வேண்டியப்பட்டவருக்கு. சரிங்களா? இப்போ இது இல்ல மேட்ரு. நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ரொம்ப முக்கியமான ஒரு செட்டப். தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறுபடியும் மெசேஜ் நான் தட்டுறேன். அவர் பக்கத்துல இமோஜி இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே மறுபடியும் இமோஜி செக்ஷனுக்குள்ள போறேன். இங்க நிறைய இமோஜியை நான் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்றேன், இங்க ரீசென்ட்டுக்கு கீழே ஒரு இமோஜி ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுதா, அங்க ஒரு 3 ஹார்ட் இருக்கா. இப்போ அதை தட்டின உடனே இந்த இமேஜ் பாக்ஸ்ல கொண்டு போய் விழும்பாருங்க. தட்டின உடனே நல்லா கவனிங்க. வாவ், பக்கத்துல பாருங்க, புதுசா ஏதோ முளைச்சிருக்க. இதுதான் புதுசு. ஒரு சில செகண்ட் தான் நிக்கும் நினைக்கிறேன் பாருங்க. உடனே தட்டுங்க. வாவ், பாத்தீங்களா? இது எல்லாமே ஸ்டிக்கருங்க. நீங்க டைப் பண்ணது இமோஜி. இது எல்லாமே ஸ்டிக்கர். இந்த பாருங்க, சமல அதே சேம்னா அது ரிலேட்டடான ஸ்டிக்கர்ஸை நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க இதை கூட நீங்க சூஸ் பண்ணலாம். டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்ல விழுந்துரும். பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல? கியூட்டா. மறுபடியும் இமோஜியை ட்ரை பண்றேன். இந்த கையை ட்ரை பண்றேன். வாவ், சமல அது ரிலேட்டடான ஸ்டிக்கர்ஸ் நமக்கு கொடுக்குது வாட்ஸ்அப். சரி, இதை நான் கிளியர் பண்றேன். அடுத்து கண்ணை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாவது கிடைக்கும் பார்ப்போம். இல்ல, எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வாவ் 3 என்ன கொடுத்துருக்கு. சம. வேற ட்ரை பண்ணி பார்ப்போமா? இமோஜி இல்லாம. சரி, பூனைக்குட்டி. வாவ், சமங்க. இப்படி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுதா? முதல்ல கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இதை தட்டி விடுங்க. இது டைரக்டா இப்படி அப்ளை ஆகும். பாருங்க, செமல. இது வேணாம்னா உடனே செலக்ட் பண்ணி மேல டெலிட் ஃபார் எவ்ரிவன். சூப்பர். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்றதுக்கு இந்த வீடியோ அவ்வளவு பெரிய லென்த்தான வீடியோ இல்ல. சிம்பிளான வீடியோ தான், சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான். அதுல குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.